அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நோக்கி சென்று ஒலிவ மலையின் அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்ற உடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவற்றிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ ஒரு அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரையிட்டது நிறைவேற வாருங்கள். சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டிக் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னையும் பின்னையும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்கு சென்ற போது நகர் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அங்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகிமைப்பட்டது. இந்த நாளிலே இந்த பரிசுத்தமான வாரத்தை நாம் தொடங்குகிறோம். இந்த பரிசுத்தமான வாரத்திலே நாம் பரிசுத்தமானவர்களாக வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே நாம் ஒரே இயேசுவினுடைய பிள்ளைகளாக இந்த பவனியிலே நாம் கத்தோலிக்க திரு அவையும் தென்னிந்திய திரு அவையும் இணைந்து நாம் பங்கெடுக்கிறோம். உண்மையிலேயே ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவர் இயேசு, என் பிள்ளைகள் ஒன்றாக இந்த பவனியில் பங்கெடுக்கிறார்கள் என்று நம்மை நினைத்து உண்மையிலேயே பெருமைப்படுகிறார். இந்த ஒரு புனிதமான பரிசுத்தமான நேரத்திலே இந்த பவனியிலே நம்முடைய ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த பவனியை நாம் தொடங்குவோம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத நல்ல ஆண்டவரே, இதோ உன் ராஜா வருகிறார். அவர் கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருகிறார். இதுபோல் ஒரு நாளிலே கழுதையிலே எங்களுக்காக பவுனி வந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய தாழ்மையை இந்த கழுதையிலே நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக கழுதையை தெரிந்து கொண்டீர். ஒன்றுக்கு உதவாத ஒன்றை தெரிந்து கொண்டீர். நாங்களும் ஒன்றுக்கு உதவாதவர்கள், எங்களையே நீ தெரிந்து கொண்டீர் கர்த்தாவே. நாங்கள் உங்களை சுமக்கும் கழுதைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உம்மை கனம் பண்ணுகிற மகிமைப்படுத்துகிற கழுதைகளாக வாழ உதவி செய்யும் கர்த்தாவே. வானமும் பூமியும் உம்முடையது கர்த்தாவே. இந்த நேரத்திலே கத்தோலிக்க திருச்சபையும் சிஎஸ்ஐ திருச்சபையை இணைந்து இந்த அருமையான கிராமத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை நீர் அறிந்திருக்கிறீர். உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா என்று ஜனங்கள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி புகழ்ந்து உம்மை புகழ்ந்து வாழ்த்தினது போல நாங்களும் வாழ்த்தும்படியாக இருக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த 2 திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும், பாதரை ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே தொடர்ந்து நடக்க இருக்கிற பவனி மற்றும் ஆராதனைகளை எல்லாம் ஆசீர்வதித்தார். நமக்கு ஏற்றதா இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உண்மையான பவனியாக, வெற்றியின் பவனியாக, விடுதலையின் பவனியாக, சமாதானத்தின் பவனியாக இந்த பவனி அமைய ஆண்டவர் அருள் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது உடைய கரங்களில் பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் தாள் முதல் பாடலை நான் பாடுவோம்.